அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களுக்கு மிகவும் விசேஷமான 2 பண்டிகைகள். அதுல ஒன்று நோன்பு பெருநாள், மற்றது ஹஜ்ஜி பெருநாள். சோ இந்த 2 பெருநாள் தினங்கள்லயுமே எங்களுடைய தொழுகைகள் எவ்வாறு அமைய வேண்டும், எங்களுடைய தொழுகைகளை எங்க நிறைவேற்ற வேண்டும் போன்ற விடயங்களை நம்ம கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில கற்று தந்திருக்கிறாங்க. புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் 956வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாளுடைய தொழுகைகளை, அதாவது நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாளுடைய தொழுகைகளை முசல்லா என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் தான் நிறைவேற்றுவார்கள். எனவே நபி அவங்க பெருநாளுடைய தொழுகைகளை திடல்ல தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுதான் நபி வழி. பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க. அது மட்டும் இல்ல, மாதவிடாயுடைய பெண்கள் கூட திடலுக்கு வரலாம் என்ற அனுமதியை ரசூல்லா கொடுத்திருக்கிறாங்க. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி மைதானத்தில் எங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்வோம்.